ஆலய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். அப்போ இந்த கண்ணனை பற்றி மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவார், வேறு யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார், முகஸ்துதி கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாராம், அக்பர் வந்து தான் ராஜா இல்லையா, பட் அந்த ராஜான்ற வேஷத்தை கலைச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷன் ஆட்டம், காமன் மேன் ஆட்டம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரஜை ஆட்டம், அவர் வந்து தன்னை மாற்றின்ட்டு டான்சைனோட கூட நிதிவனுக்கு போகிறார். நிதிவன் பற்றி சொல்லணுன்னா
அத்தியாச்சரியமான இடம் பிருந்தாவனத்தில். கண்டிப்பாக போனால் சேவிக்கணும் அப்படின்ற இடம் அது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ அந்த நிதிவனில் இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வச்சுட்டு இருந்தான்னா நிதிவனை இந்த மரங்கள்லாம் இருக்கும். இந்த மரங்கள்லாம் தொடர மாதிரி தான் வச்சுருந்தேன். நிறைய பேர் நீங்கள் இன்றைக்கும் போய் பார்த்தோன்னா முன்னாடி நிறைய பேர் வேண்டுதல்கள்லாம் பண்ணியிருப்பா. இந்த கயிறை கொண்டு போய் மரத்தில் கட்டுறது இதெல்லாம் பண்ணியிருப்பா. ஆனால் காலப்போக்கில் அந்த மரங்களுக்கு ஆபத்து வரும் வேலைன்னு அவளுக்கு தோணினப்போ எல்லா இடத்துலையும் வேலியை போட்டுவிட்டா. அந்த ராஸ்தாவில் வந்துட்டு அந்த கலியில் வந்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் அந்த கலியில் நீங்கள் மாதிரி நடந்துன்னு போக வேண்டியது தான். சுற்றி வேலி இருக்கும் 2 பக்கமும். மரத்தை தொடவே முடியாது. நிதிவன்னிய ஆச்சரியம், என்ன பிரமாதம் அந்த இடத்துல. அதுவும் ஒரு காடு தானே. நீ என்னமோ அதுக்கு பெருசாக வந்து வியாக்கியானம் கொடுத்துட்டுருக்க, பெரிய இடம், ஃபஸ்ட் கிளாஸான இடம்னு சொல்லிகிட்டு இருக்க. என்ன இருக்குது அப்படின்னா, அந்த நிதிவனில் காடு தான், மரங்கள் தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல, அந்த வனம், அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் ரொம்ப விசித்திரமானவை, மாறுபட்டவை. இப்போ பொதுவாக ஒரு இடத்துல மரம் இருக்குதுன்னு சொன்னால் அதோடைய வேர்லேருந்து அந்த மரத்தை நீங்கள் பார்த்தேன்னாக்க சூரியன் மேலே உதிக்கிறார் இல்லையா, அந்த சூரியனை நோக்கி தான் மரத்தினுடைய கிளைகள் இருக்கும். கவனிச்சிருக்கேளா? சூரியனை நோக்கி தான் மரத்தினுடைய கிளைகள் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் நிதிவனில் மாத்திரம் கிளைகள் பூமியை நோக்கி இருக்கும். நம்பலைன்னா இப்போ பாருங்கள், இருக்கிறதா நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற மரங்களினுடைய கிளைகள் பூமியை நோக்கி இருக்கு. ஏம்மா அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த நிதிவனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கோபிகை, ஒவ்வொரு கோபியர். பகல் முழுவதும் மரங்களாய் தோற்றுவித்து பின்பு இரவில் கண்ணன் தோன்றும் வேளையில் கோபியராக மாறக்கூடிய மரங்கள். சுவாமி ஹரிதாஸ்ஜி உட்காந்து பாடல்கள் பாடின்னு இருக்கார், பஜனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார், கீர்த்தனைகள்லாம் பாடுறார். அப்போ டான்சேனும் அக்பரும் கிளம்பி வரா. டான்சேனுக்கு தெரியும் சுவாமி ஹரிதாஸ்ஜி வந்து பாட ஆரம்பித்தார்னா தன்னிலை மறந்து அவர் பாடுவார். அதனால் அவரை ஷட்டுன்னு அந்த விஷயத்தை விட்டு வெளில கொண்டு வர்றது கஷ்டம், எளிதில் கொண்டு வர முடியாது. சரி நம்ம இந்த மாதிரி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வேணும்னு டான்சன் என்ன பண்ணாராம், தன் கையில் ஒரு வீணை எடுத்துட்டாராம். அவரோட வீணை அது. வீணைன்னா என்ன, கிட்டத்தட்ட தம்பூராமான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ருதிக்கு அந்த இதுக்கு நம்ம நினைக்கிற இந்த வீணை கிடையாது, சரஸ்வதி வீணை கிடையாது. கிட்டத்தட்ட நாரதர் வீணை ஆட்டம் இருக்கும் அவள் கையில் இருக்கிறது. அவள் வந்து இது டான்சைன் வந்து அதை உட்காந்து மீட்டின்ட்டு வீணையில் மீட்டின்ட்டு ஸ்வரத்தை மீட்டின்ட்டு ஒரு பாடின்னு இருக்காராம். சுவாமி ஹரிதாஸ்ஜி எல்லாத்தையும் கேண்டே வந்தாராம். எல்லாம் அபஸ்வரமாக போச்சான். சுவாமி ஹரிதாஸ்ஜி மூச்சுண்டாராம், வீணையை வாங்கிண்டாராம். டான்சைன் பாடின அதே பாட்டை ஸ்வரத்தோட, சரியான ஸ்வரத்தோட ஹரிதாஸ்ஜி பாடி காமிச்சாராம். இங்கெல்லாம் தப்பு இருக்க பாருன்றதை சொல்லாமல், நேரடியாக இங்கே தப்பு இருக்க பாருன்னு சொல்லாத அவர் பாடி இந்த தப்பு இருக்க டான்சைன் அப்படின்றத காமிச்சாரான் டான்சைனுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறச்சே அக்பர் வந்து ஏற்கனவே டான்சைன் பாடின பாடல்கள்லேயே வந்து மூழ்கி போயிட்டார். இப்போ அதே பாடல்கள் ஹரிதாஸ்ஜி பாடின உடனே இன்னும் ஆழ்ந்து அதை வந்து அனுபவிக்க ஆரம்பித்தாராம். அவ்வளோ மதுரமாக இருந்துதான், பக்தி பாவனையோடு இருந்துதான். அப்போ சுவாமி ஹரிதாஸ்ஜியினுடைய அந்த பாடல்கள் கண்ணன் பற்றி எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன வர்ணனை, கற்பனை கிடையாது, நடந்தது. அதை சொல்லும்பொழுது ஹரிதாஸ்ஜியினோட இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு சுற்று வட்டாரத்தில் இருந்த பறவைகள், மான்கள், மிருகங்கள் எல்லாம் வந்து சமத்தான் அந்த இடத்துல உட்காந்து தான், ஒரு சப்தம் போடலையாம், சத்தம் போடாதே உட்காண்டுறது தான். அதுகளும் வந்து ஹரிதாஸ்ஜியினுடைய அந்த இதை ரசிச்சுன்னு இருக்கு. அப்போ அக்பர் வந்து ஹரிதாஸ்ஜி கிட்ட தொடர்ந்து கேட்டாராம், எனக்கு வந்து ஹரிதாஸ்ஜிக்கு ஏதாவது நான் வந்து கைங்கரியம் பண்ணணும்,
எனக்கு ஏதாவது ஒரு தொண்டு புரியணும், ஏதாவது பண்ணோன்னாரா. சுவாமி ஹரிதாஸ்ஜி வந்து பதிலே சொல்லலையாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும். அப்புறம் பார்த்தாராம், இன்னும் இவன் ரொம்ப நேரமாக கேண்டே இருக்கான், சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, வேணும்னு சரி நீர் அரசர் தானே, நேராக புறப்பட்டு யமுனை நதிக்கரைக்கு போங்கோ, அங்கே ஒரு உடஞ்ச படிக்கட்டு இருக்கும், அதை வந்து எடுத்துன்னு வந்து சரி செஞ்சு கொடுங்கன்னாராம். அக்பருக்கு வந்தது கோவம். அக்பர் சொன்னானா, நான் எத்தனை மாடங்கள் மாளிகைகள் கட்டியிருக்கேன், எத்தனை வஸ்துக்களை நான் வந்து மாணிக்க வஜ்ர வைடூரங்களால் கட்டியிருக்கேன், என்னை போய் ஒரு சாதாரண ஒரு படிக்கட்டை போய் சரி பண்ண சொல்கிறாரே, நான் நியாயம் இது அப்படின்னாராம். ஹரிதாஸ்ஜி சொன்னாரா, சரி முதல்ல போய் நீர் போய் சரி பண்ணின்னு வரோம், அப்புறம் பார்த்துக்கலான்னாராம். இவர் என்ன பண்ணாரான், அக்பர் வந்து கூட டான்சைனேஷன் போனார். கூட வந்து இன்னொரு சிஷ்யன் ஹரிதாஸ்ஜியோடது, 3 பேருமா போகிறா. மற்றவா பின்னாடியே வரா. அக்பரோடைய வேலையாட்கள் எல்லாருமே வரா. நேராக யமுனை நதிக்கரைக்கு போனாலாம். இந்த யமுனை காட்டுக்கு போன உடனே அவர் போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த ஒரு சிஷ்யன் வந்து காமிக்கிறான். அந்த உடஞ்ச படிக்கட்டை சொன்னேனே அதுதான் அது அப்படின்னு காமிக்கிறாராம். இவர் அந்த உடஞ்ச படிக்கட்டை பார்த்த உடனே, அதாவது அக்பர் அந்த உடஞ்ச படிக்கட்டை பார்க்குறாராம். பார்த்த உடனே வெறும் மணல்வெளி, இந்த நதிக்கரையில் சாதாரண கற்கள்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கல், இதெல்லாம் மட்டும் அந்த இடத்துல இருந்துன்ற சமயத்தில் இது அக்பருக்கே வந்து ஷாக் ஆகிடுதான். இத்தனை நேரம் சாதாரணமாக இருந்த ஒரு நதிக்கரை இப்போ நான் பார்த்த உடனே மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள், தங்கம், வெள்ளின்னு எல்லாம் நிரம்பின ஒரு கரையாக மாறிடுதான். அக்பருக்கு தூக்கி வாரி போட்டுது. எப்படி சாத்தியம். அப்பயும் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த படிக்கட்டு, உடஞ்ச படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டை பார்த்துட்டே இருந்தாராம். ஒரு நுனியை பார்த்தார், அதோட கூட இன்னொரு முனையை வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தார். சுற்றி இருக்கிற ரத்னங்கள்லாம் பார்த்தாக்க இது விலை மதிப்பு இல்லாத உயர்ந்த ரத்னங்கள் போல் இருக்கு. இதுக்கு என்னால் எதுவுமே நான் கொடுக்க முடியாதே அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அந்த படிக்கட்டை பார்த்தாராம். திருப்பி இது கரையை பார்த்தார், திருப்பி படிக்கட்டை பார்த்தார். என்ன நடந்தாலும் என்னால் இனிமேல் இந்த படிக்கட்டை சரி கட்ட முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு நேரம் திருப்பி ஹரிதாஸ்ஜிட்ட வந்தாராம். சுவாமின் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னா, ஆமாம் நான் உங்களை படிக்கட்டை தானே சரி பண்ணி எடுத்துன்னு வர சொன்னேன், பண்ணிடுறான்னா. எதுவுமே சொல்லி அக்பர் தன்னுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் விட்டுட்டு, சுவாமி ஹரிதாஸ்ஜி எந்த காரணத்துக்காக அந்த வேலையை பண்ண சொன்னாரோ அந்த காரணம் அவருக்கு புரிஞ்சுதான். நேராக புறப்பட்ட ஹரிதாஸ்ஜி இப்படி கேட்ட உடனே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இந்த விருந்தாவனத்தில் இருக்கிற ஒரு பொருளை கூட தொடர்றதுக்கான அதிகாரமோ தகுதியோ எனக்கு கிடையாது. நான் வந்து எனக்கு உட்பட்டதுன்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை. சுவாமி உத்தரவு கொடுத்தேன்னா நான் புறப்பட்டு டெல்லிக்கே போய்ட்றேன்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கி டெல்லி பக்கம் போனவர் தான். அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து விருந்தாவன் பக்கம் வரவே இல்லை. அதாவது என்னன்னா, இந்த பிருந்தாவனம் அப்படின்றது ஒரு அழகான ஒரு இடம், கண்ணன் மாயங்கள் செய்யக்கூடிய இடம். அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கண்ணனுடைய கைப்பட்ட இடம், அவனுடைய பாதங்கள் பட்ட இடம், அப்போ மாயங்கள் கண்டிப்பாக இருக்கும்ல. விருந்தாவன் அப்படின்னா மேஜிக் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த கதையினுடைய முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேற ஒரு கதையோட வேற ஒரு நாள் சந்திக்கலாம். ஸ்ரீ குஞ்சு பிஹாரி ஸ்ரீ ஹரிதாஸ், ஸ்ரீமதி ராமானுஜன்.